ஹலோ கனெக்ட் சேனல் பீப்புள். சோஷியல் மீடியாவே பதறி போயிருக்கு அப்படின்னா அது காரணம் நம்மளோட நியூஸ் ரீடர் ரஞ்சித் அண்ணா அவர்கள் போட்ட பதிவு ட்வீட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா விஜய் சேதுபதி சாரே கிட்டத்தட்ட பதறி போயிருப்பார் அதை பார்த்துட்டு. ஏன் அப்படின்னா கடைசி டைமில் நீங்கள் சாட்டர்டேயோட வீக்கெண்ட் எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட சாச்சனாவை போட்டு லெஃப்ட்டு ரைட்டு மேலே கீழே பொழந்து எடுத்துருப்பாங்க. சரி ஓகே, அந்த பிள்ளையை போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அது பாத்ரூமில் போய் செம கதறி அழுதுட்டு வந்துருச்சு. ஓகே, இந்த பொண்ணு ஆல்ரெடி செம டிப்ரெஷன் ஸ்டேட்டில் இருக்குது, அதையும் போட்டு நல்லா இன்றைக்கி வருத்தி எடுத்து விட்டார் இவர். இந்த பொண்ணை இன்றைக்கி எலிமினேஷன் பண்ணி வெளியே அமிச்சோம் அப்படின்னா அது ஒரு பெரிய நெகட்டிவ் ஷேடாக அந்த பொண்ணுக்கு மாறிடும். அதுவும் சின்ன பொண்ணு இப்போ தான் கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, ஓரிரு படங்கள் மட்டுமே பண்ணியிருக்கு. ஸோ அதனால் அதை கரியரை ஸ்பாயில் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாச்சனா வெளியே போட வேண்டிய இடத்துல வர்ஷினி வெங்கட் வெளியே போயிட்டாங்க. இப்படின்னு நாங்கள் சொல்லலை, நம்ம நியூஸ் ரீடர் ரஞ்சித் சார் அவர்கள் இதை தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஏழை வீட்டு குழந்தை இப்போ தான் சின்ன பிள்ளையாக இருக்குது, கரியரில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதுக்காக பலிக்கடாவை தேடி இருக்காங்க. அந்த பலிக்கடா தான் வர்ஷினி வெங்கட்டாக மாறி இருக்காங்க. வர்ஷினி வெங்கட் வெளியே போக வேண்டிய ஆளே கிடையாது. ஓட்டிங் லிஸ்ட்லேயுமே சாச்சனாக்கு மேலே தான் இருந்தாங்க. அவங்கள ஏன் வெளியே அனுப்புனாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இது ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் சேதுபதி சாரோட இன்ஃப்ளூயன்ஸாக தான் இருக்கும். மேபி அவருக்கு சாச்சனா ஒரு ஃபேவரட் கண்டஸ்டண்ட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைனா அவரோட செல்ல பிள்ளையாக இருக்கலாம். ஸோ அதனால தான் அவர் வெளியே அனுப்பத்துக்கு தயங்கி வர்ஷினி வெங்கட்டை பலிக்கடாவாக மாற்றிருக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பார்த்த நிறைய பேர் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இல்லை விஜய் சேதுபதி சார் அப்படி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. ஏன்னா அவர் வெளியே என்ன பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னா மக்கள்கிட்ட நீங்கள் ஏன் ஓட் பண்ணலை இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொஷின் ரைஸ் கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் வர்ஷினி வெங்கட் கிட்டேயுமே என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடாத காரணம் நீங்கள் ஒழுங்காக விளையாடி இருந்தீங்கன்னா நீங்கள் உள்ளே இருந்திருப்பீங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. எல்லாத்தையுமே மக்கள் கையிலேயே விட்டு மக்களால் தான் நீங்கள் வெளியே போகிறீங்க, மக்கள்கிட்ட தான் உங்கள்கிட்ட தான் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி மக்களை மட்டுமே ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி சார். பட் ஆனால் உள்ளே நடந்தது அப்படி கிடையாது. அன்அஃபிஷியல் ஓட்டிங்கிலிருந்து எல்லாருக்குமே தெரியும் சாச்சனா தான் இந்த வாரம் வெளியே போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி. அது வியாழக்கிழமை கிட்டத்தட்ட கன்ஃபார்மே ஆகிடுச்சு சாச்சனா வெளியே போக போகிறாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சண்டே எபிசோடில் வர்ஷினி வெங்கட் வெளியே போனாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நியூஸ் ரீடர் ரஞ்சித் சார் கடைசியாக மென்ஷன் பண்ண வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை வரைக்குமே வர்ஷினி வெங்கட் வெளியே போகிற மாதிரி இல்லவே இல்லை. அவர் தீர்த்து சாச்சனா தான் வெளியே போகிற மாதிரி இருந்தாங்க. கடைசி டைமில் எவிக்ஷன் கார்டை மாற்றி வர்ஷினி வெங்கட்னு சொல்லி எழுதிட்டாங்க. ஸோ இதுதான் ஒரே காரணம் வர்ஷினி வெங்கட் வெளியே போனதுக்கு. யூ டிசர்வ் இட்மா அப்படின்னு சொல்லி அவங்க பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. சாச்சனா மேலே ஒரு விஷயமாக புகார்கள்லாம் அதிகரிச்சுட்டே இருக்குது. போன வாரம் சண்டேயில் அவங்கள நல்லா பாராட்டும் கொடுத்துருந்தாங்க. இந்த வாரம் சாட்டர்டேயில் நல்லா பொழந்துமே எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த பாட்டி அவங்கள ஓவராக திட்டிட்டோம், ரோஸ் பண்ணிட்டோம், அந்த பொண்ணு வர ரொம்ப டிப்ரெஷன் ஸ்டேட்டில் போயிடுச்சு, அந்த பொண்ணை வெளியே அமிச்சு நல்லா இருக்காது அப்படின்ற ஒரு காரணத்தினால பலியாடாவாக வர்ஷினி வெங்கட்டை ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் ரீடர் ரஞ்சித் சார் போட்ட ட்வீட் தான் இப்போ சோசியல் மீடியா வைரல் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்லுங்கள் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.